அண்ணா, அவசர உதவிக்கு எந்த நம்பர் கால் பண்ணுவோம்னு தெரியுமாண்ணா? டே, இது தெரியாதா? அவசர உதவிக்கு 108 தான் கால் பண்ணுவோம். அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள், அதே மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு உடம்பு முடியலை, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, சப்போஸ் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி இன்சிடென்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம அவசர உதவி, அதாவது எமர்ஜென்சி நம்பர் வந்து 108 தான் கால் பண்ணுவோம். சரியா சொன்னீங்கன்னா. ஆனால் இப்போ 102க்கு கால் பண்ணோம்னா கர்ப்பிணி என்ற பச்சிளம் குழந்தைகளோட அவசர தேவைகளுக்கும் அவசர உதவிகளுக்கும் ஃபோன் பண்ணணும். ஓ, அதே மாதிரி 1073, அதாவது 1073 நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா ஆக்சிடென்ட் ஏதாவது வந்து ரோட்லையோ சாலைகளோ எங்கேயோ நடக்குதுன்னா 1073ங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணணும். அப்புறம் 104ங்கிற நம்பர் வந்து இலவச மருத்துவ உதவிக்கு வந்து நம்ம இந்த நம்பரை கால் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதை தவிர்த்து மற்ற உதவிகள், மற்ற அவசர உதவிகள் ஏதாவது தேவைன்னா 108 வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும்ல. ஓகேண்ணா, இப்போ தான் உருப்படியான காரியம் பண்ணிடுது. அப்புறம் அண்ணா, இன்னைக்காவது தாபா போகலாமா? டேய் சூத்த கத்திரிக்கா, வீட்டில் அவ்வளோ சாதம் இருக்குது, சாம்பார் இருக்குது, அதில் யார் காலி பண்ணுறது? நீ நான் தான் காலி பண்ணணும். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓ.